டியூஸ்டே மார்னிங் எழுந்ததுமே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தேன். பாப்பா கொஞ்சம் பசியில் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி இட்லி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் அப்படியே ஃப்ரிட்ஜை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் இட்லி வேகிற கேப்லன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜையுமே துடைக்க போயிட்டேன். ஏன்னா வெஜிடபிள் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் காய்கறியெல்லாம் வாங்கி ஃபில் பண்ணும்போது அந்த டைம் நம்ம வந்து தொடச்சிட்டு இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு கையோட கேப் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இட்லியுமே வெந்துருச்சு. அப்படியே பாப்பாவும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா பசியில். அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கமும் வந்துருச்சு. நான் அவளையும் தூங்க வச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையவே சேர்ந்துட்டு அதோட கையோட கழுவி வச்சுட்டு டியூஸ்டேன்றதால பூஜா ஐட்டம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஐட்டத்தையும் எடுத்து அப்படியே கழுவி வச்சுட்டேன். அதெல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் துணி வேறு நிறைய மடிக்காமல் இருந்துச்சு. அதையுமே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு.